ஏதோ லிஸ்ட் குடுத்தியே, என்ன அது? யார் யாரையெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுல அம்மா பாட்டியை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே, உங்க வீட்டுல அப்படிதான் பண்றீங்களா? ஐயோ, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களே. நோண்டி நொங்கி எடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. ஹலோ, இந்த லிஸ்ட்ல என்ன எழுதிருக்கு? அத்தை பொண்ண கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எழுதியிருக்கு. இந்து கலாச்சாரத்திலேயே இதுதான் இருக்கு, அப்புறம் எதுக்குடா இது? ஆமா அடி பொறுமா பொறுமா பொறுமா. இங்க என்ன எழுதிருக்க? மாமா பொண்ண கல்யாணம் பண்ண கூடாது. மாமா பொண்ண கல்யாணம் பண்ணா கேவலமா? ஏமா இங்க வாங்க, இவன் என்ன எழுதிருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. பாரு மீதி என்ன? தங்கச்சிய கல்யாணம் பண்ண கூடாது. மூளை இருக்கும் அப்படி பண்ணுவானா? ஆமா இல்ல ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி அழுத்தாச்சுப்பா. என்னது இது? வெறும் பேப்பர். வெறும் பேப்பர் வச்சு என்ன பண்ணுவ? கிழிச்சு போட்டுறேன். லிஸ்டே இல்லாம எப்படி அரசியல் பண்ணுவ? கட்சியவே கலைச்சிடுறேன். கட்சியவே கலைச்சிட்டா இந்து மதத்தை எப்படி வளர்க்கறது? சனாதனத்தை எப்படி பரப்புறது? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சு